முகப்பேரைச் சேர்ந்த 29 நபர்கள் கடந்த 25ஆம் தேதி ஸ்ரீலங்கா புறப்பட்டு சொன்னோம். அன்னைக்கு முதல் நாள் நைட்டு அங்கே வந்து இறங்கும் போதே கனத்த மழை அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் 2 நாளுக்கு சரியான மழை. அதில் ஓரளவு சமாளித்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும்போது நாங்கள் நுவரேலியாவுக்கு போகும்போது தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. ஹெவி ரெயின், இது ஃப்ளட்டு, மண் சரிவு எல்லாமே. நாங்கள் போய் ஒரு டவுனும் இல்லாத கிராமம் இல்லாத ஒரு நானுஓயாங்கிற ஒரு கிராமத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். பட்டு எங்களுடைய மகளிர் எல்லாத்தையுமே சேஃபாக நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் அண்டு பக்கத்தில் கிடைச்ச ஒரு வீடுகளில் அவங்கள சேஃபாக தங்க வச்சுட்டு நாங்கள் போன பஸ்ஸில் தான் கிட்டத்தட்ட அடுத்த 2 நாள் நாங்கள் அந்த பஸ்ஸிலே இருந்து பக்கத்தில் கிடைச்ச அந்த பரோட்டா, பிஸ்கட்டு இதுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜென்ஸ் வரைக்கும் அப்படி காலத்தை கழித்தோம் 2 நாள். ஓரளவு ஒரு ரொம்ப விரக்தியின் உச்சிக்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இங்கே உள்ள நம்முடைய உறவினர்களை வந்து தமிழகத்தை முதலமைச்சர் அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணி முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி திரு செந்தில் தொண்டைமான் அவர்களுக்கு சொன்ன பிறகு கடகடன்னு எங்களுக்கு வந்து உதவிகள் வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அவர் எங்களை வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை அவரு கான்டாக்ட் பண்ணவர், நாங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த 2 நாளில் நாங்கள் சந்தித்தது வந்து அந்த ஊரை விட்டு நகர முடியல. லெஃப்ட் ஒரு ரோட்டில் தான் சென்டரில் அந்த வண்டியை போட்டுட்டு நிற்கிறோம், பஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறோம். அந்த ரோடு இப்படி போகும்போது அங்கேயும் பிளாக்கு, இந்த பக்கம் பிளாக்கு. அதை விட்டு எல்லாம் கிளியர் பண்ண பிறகு ஒரு நாள் திருப்பி நம்ம நுவரேலியா மேலே போகும்போது எங்களுக்கு ஒரு 100 அடிக்கு முன்னாடி அந்த பாறை உருண்டு விழுந்தது. அந்த சீக்வன்ஸ் நினச்சி பார்த்தாலே ஒரு 2 மினிட்ஸ் நாங்கள் முன்னாடி போயிருந்துருப்போம்னா என்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு எல்லைக்கே போயிட்டு வந்தோம் எல்லாருமே. இங்கே இந்த லோக்கலில் இருக்கிற ட்ராவல்ஸு எங்களை வந்து பணத்தை வாங்கிட்டு, நான் பேரை சொல்ல விரும்பலை, நாங்கள் எந்த ட்ராவல்ஸ் மூலமாக போனோன்னு சொல்ல விரும்பலை. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை வாங்குறதோடு அவங்க பொறுப்புகள் முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஃபோன் போட்டால் எடுக்கிறதில்ல. இதை மாதிரி ஒரு நிற்கதியாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஹெல்ப்புக்கு இவங்க ஒரு ஆறுதலாவது இவங்களை பாருங்கள் அவங்கள பாருங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு எதுவுமே இல்லை. ஓரளவு இந்தியன் ஹை கமிஷன் ஓரளவு ஹெல்ப் பண்ணாங்க, பேசினாங்க. பட்டு அவங்க வந்து அங்கே அந்த இடத்த விட்டு நகராதீங்க, போகாதீங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க.